அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துகள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு அன்பு கேங்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில வந்தும் எங்களுடைய ஒற்றுமையை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்வதி, கமருதீன், கானா வினோத் இவங்கெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். குறிப்பாக பார்வதி, கமருதீனை பத்தி சமூக ஊடகங்கள்ல அதிகமான பேச்சுக்கள் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவங்க ரெட் கார்டு வாங்கி கொண்டு வெளியில போனதுக்கு அப்புறமே ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமும் விஜே, பார்வதி மற்றும் கமருதீன் மேல தான் இருந்தது. இவங்கள யாருமே கண்டுக்கல. அன்பு கேங்குன்னு ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படின்னு மக்கள் கண்டுகொள்ளாம இருந்தாங்க. நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கும் பிறந்த நாள் வரும், எங்களுக்கு வர்ற பிறந்த நாளை நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருக்கிறாங்க. அது வேற யாருக்கும் கிடையாது, நம்மளுடைய டைட்டில் ரன்னர் சபரிக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் எல்லாரும் ஒன்று கூடி ஒன்றாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விதத்தில் ஆரோரா சின்க்ளர் அந்த பிறந்த நாளில் பங்கேற்று இருக்கு. ஏம்மா உன்னை ஆளை காணோம்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கல, என்னடா பிஸ்கோத்து அப்படின்னு பதிவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஆளையே காணுமே, எங்கே போனேன், தப்பிச்சு போலந்து போயிட்ட அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் துஷாரோட சேர்ந்து சபரியோட பர்த்டே பார்ட்டியில் அக்கா ஆரோராவும் கலந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து சபரிக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த சர்ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேக்கில் வேலெல்லாம் குத்தி புதுவிதமாக இருந்துச்சு பிறந்த நாள். என்னடா வேலெல்லாம் குத்தி இருக்கீங்க, வழக்கமாக முருகனுக்கு இந்த தைப்பூசத்தில் காவடி எடுக்கிறது, நாக்கில் வேல் குத்துறது, உடம்பெல்லாம் அழகு குத்திக்கிறது, மொட்டையை போடுறது, இது மாதிரி நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவோம். ஆனால் முதல் முறையாக ஒருத்தரோட பிறந்த நாளுக்கு கேக்கில் வேல் குத்தி இன்றைக்கி தாண்டா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சபரி தீவிர முருக பக்தன். எனக்கு சபரி தீவிர முருக பக்தன் அப்படின்றது முன்னாடியே தெரியும். நானுமே டைகார்டு முருக பக்தன் தான். இருந்தாலும் நம்ம சபரி ஆதரிக்கலை. எந்த அளவுக்கு நான் நடுநிலையாக இருந்திருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுடைய பெருமையும் சொல்லி தானே ஆகணும். விஜே, பார்வதியை அடித்தவன் கண்ணை வீங்க வச்சப்பெல்லாம் எனக்கு தெரியும், அவனும் முருகனை தான் கும்பிடுவான் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம நியாயத்தின் பக்கம் நின்று அவன் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அவனை நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட்டே பண்ணலை. சபரியோட பிறந்த நாளை ஒரு சாக்கா வச்சு எல்லாரும் ஒன்றா கூட்டிட்டாங்க. ஏன்னா மக்கள் நம்ம யாரையுமே கண்டுக்கலை. தனித்தனியாக போய் இன்டர்வியூ கொடுத்தா ஒரு பயிலும் பார்க்க மாட்டேங்கிறான். நம்ம இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ கிட்ட எடுத்து சமூக ஊடகங்களில் அப்லோட் பண்ணால் அப்பயாவது 4 பேர் நம்மளை மதிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த அன்பு கேங்கு ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியுது. துஷாரோட ஜோடியாக ஆரோரா சின்க்ளர் போய் கலந்துக்கிட்டது நமக்கு அக்கா வெளியில் அப்படியே ஒரு பதிவில், நீங்கள் யாரா பிஸ்கோத்து, நீங்கள்லாம் அவ்வளோதான்டா, நீங்கள்லாம் ஆளா எனக்கு அப்படின்னு போட்டதை பார்த்துட்டு அப்படியே அக்கா 10 இன்டர்வியூ கொடுத்து பார்வதியும் கமருதீனையும் சும்மா லெஃப்ட் ரைட்டு வாங்க போகுது. அப்படியே ஆரோராவுடைய ஹேட்டர்ஸை கதற விட போகுது அப்படின்னு நம்மெல்லாம் வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்க, அக்கா எங்கே போச்சுனே தெரில. அக்கா கிரிட்டிசிசமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிச்சு. ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்கல. ஏமா கொடுக்கல, நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, கொடு, தெரியும் இந்த செய்யோன் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம இன்டர்வியூ கொடுத்தோம்னா அதை வச்சு ஒரு 10 நாளைக்கு கண்டென்ட் ஆக்கி நம்மளை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. எதுக்கு வம்பு, ஊரில் போகிற மாதிரி ஆத்தா ஏன் மேலே ஏறாத்தா அப்படிங்கிற மாதிரி பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கட இடம் இல்லாமல் தெரியாமல் போயிடுவோம் அப்படின்னு அக்கா ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்வதி ஆகிட முடியுமா? தைரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுமா? இறங்கி விளையாண்ட முடியுமா? ஆரோரா சின்க்ளர், நீ ஒரு புள்ள பூச்சி தான். என்ன நடுவில் உனக்கு கொடுக்கு முளைச்சி பார்வதியோட சண்டை போட்ட, அப்படியே வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இருக்கிறவங்களை போட்டு கொடுத்து கைத்தட்டல் வாங்கினேன். அதுக்காக நீ ஒரு பெரிய பிளேயரு, நீ ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி அப்படின்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. வெளியில் கிரிட்டிசிசமாக ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக இன்டர்வியூ கொடுக்கணும். எவன் என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடணும். ஸோ ஒரு நெகட்டிவிட்டியை தாங்குகிற அளவுக்கு நம்மக்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கணும். அந்த கேப்பபிலிட்டி ஆரோரா சின்க்ளர் கிட்ட சுத்தமாக கிடையாது. நீ இன்டர்வியூ கொடுப்ப, நாங்கள் அதை வச்சு கண்டென்ட் பண்ணலான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா, நீ சபரியோட பர்த்டே பார்ட்டியில் போய் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்க. அதுவும் யார் கூட? துஷார் கூட. சரி, சபரியோட பர்த்டே ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம துஷாரு, ஆரோரா சின்க்ளர் ஜோடியாக கலந்து கொண்டனர். அதற்கப்புறம் கெமி, அதுக்கப்புறம் ஆதிரை,
அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து சபரி நிற்கிறான். சபரிக்கு பக்கத்திலே எஃப்ஜேவும் நிற்கிறான். அதுக்கப்புறம் கனி இருக்கிறாங்க. கனி இன்னைக்கு தான் வந்து அவங்களோட இன்டர்வியூ நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த இன்டர்வியூலேயுமே சாண்ட்ராவை விட்டு கிளி கிளி கிளின்னு கனி வந்து கிழிச்சு விட்டுருந்தாங்க. கனி மேலே நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. பார்வதியை எதிர்த்து ஒரு கேம் ஆடினாங்க. இருக்கிற எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி அவங்க ரொம்ப நாள் இருந்தாங்க. அன்பு கேங்கோட லீடராக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு கனி மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் சாண்ட்ராவை அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம கனியை வந்து அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் சுபிக்ஷா பக்கத்தில் அவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணு வந்துச்சுல, கொஞ்ச நாள் இருந்துட்டு போச்சே அந்த பொண்ணு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து சபரியுடைய பர்த்டேயில் வேற லெவலில் வந்து ஃபன் பண்ணியிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 8ன்றது என்னதான் ஒரு மொக்க சீசனாக இருந்தாலும் அதில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. சொல்லப்போனால் டைட்டில் வின்னரான முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க கூட வந்து ஒரு நல்ல நட்பில் தான் இருக்காங்க. சௌந்தர்யாவும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு டைட்டில் வின்னர் முத்துக்குமரன்ல இருந்து அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா கூடி வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு டாக்ஸிக் ஃப்ரீ சீசனாக இருந்துச்சு. ஒருத்தன் மேலே ஒருத்தன் பெருசாக வந்து வெறுப்பையோ வன்மத்தையோ கக்கலை. அந்த சீசன் வந்து சீசன் 8ன்றது விஜய் சேதுபதியுடைய ஃபஸ்ட்டு சீசன். டிஆர்பி வைஸ் இன்னும் பெருசாக போகலை அப்படின்னாலும் அவங்க எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஒத்துமை அப்படின்றது பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இருந்துச்சுன்றது தான் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இவங்க கிட்ட அன்பு கேங்கு தனியாக, அதுக்கப்புறம் கமருதீனும் பார்வதியும் தனியாக, அதுக்கப்புறம் கானா வினோத் அது ஒரு தனி ட்ராக்ல, அதுக்கப்புறம் இந்த திவாகர்ன்றவன் இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்குறேன், திவாகரோட 6வது படித்த ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டை பக்கத்தில் நிறுத்திக்கிட்டு, டே மாப்பிள்ளை என்னை பற்றி சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? எனக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க, 4 பிள்ளை இருக்குன்றாங்க, என்னை பற்றி சொல்கிறா நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்கிறா அப்படின்னு அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் என் பர்த்டே என்னன்னு சொல்லுவாப்ல, 1988, எனக்கு 46 வயசுன்னு கிளப்பி விட்டுட்டுருக்காங்க மாப்பிள்ளை சோசியல் மீடியாவில் அப்படின்னு திவாகர் தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டை வச்சு அவன் ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். கானா வினோத் ஒரு அரசியல் ரீதியான ஒரு இன்டர்வியூ ஒன்று கானா வினோத் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக பிரிஞ்சு போயிட்டாங்க. நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் பாருங்க அப்படின்னு அன்பு கேங்கு சபரியோட பர்த்டேவை எல்லாரும் ஒன்றா கூடி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சபரியோட பர்த்டேவை எல்லாரும் போயிருக்கலாம். கானா வினோத் போயிருக்கலாம், திவ்யா கணேஷ் போயிருக்கலாம், பார்வதி போயிருக்கலாம், கமருதீன் போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நட்பை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை வந்து புதுசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு மச்சான் நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறியா, மச்சான் இந்த ஒரு ஆல்பம் சாங்கை நீ பண்ணுறியா அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் கையை பிடிச்சி தூக்கி விட்டுக்கிறது தான்டா லைஃபு. எண்ட் ஆஃப் த டே சீசன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வன்மத்தை கக்கி என்ன பண்ண போகிறீங்க? இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பிரஜனு சாண்ட்ராவும் ஒட்டுமொத்த எல்லா கண்டஸ்டன்ஸ் மேலேயும் ஃபேன்ஸ் மீட்டுன்ற பேரில் அதுங்க ஒரு பக்கம் உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பர்டிகுலர் சீசன் டாக்ஸிக்காக போச்சு. அந்த டாக்ஸிக்கான சீசன்லேயும் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் பாருங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு இவங்க ஒரு பெரிய முயற்சியை எடுத்திருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்களே, நம்மளாவது இவங்கள பற்றி பேசுவோம், இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க. டே இது ஒரு கேம் ஷோடா, முடிஞ்சிருச்சு. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். சீசன் 8ஓட கண்டஸ்டன்ஸ்கிட்ட இருந்து கற்றுக்குங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அன்பு கேங்கிட்ட இருந்து இந்த ஒற்றுமையை எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. சரி மக்களாகி நீங்கள் இந்த அன்பு கேங்குடைய யூனிட்டி பற்றி, சபரியுடைய பிறந்தநாள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டட் டாபிக்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.